ஆமா அந்த அம்மன் இருக்கின்றதா என்று அறிய வேண்டும். அதனால எங்க அம்மா கூப்பிடணும். அண்ணி ஐவருக்கும் ஒரே ஒரு பத்தினி அந்த அம்மா ரோமனா கூப்பிடுங்க. வந்ததுல இருந்து இல்லையே அமர்ந்திருக்கிறாங்க போல. கேள் நான் என்ன சொல்றேன் மகாராஜா, தமையன் மனைவி நமக்கு தாயாக வேண்டும். அதனால மரியாதை கொடுத்து அழைக்கணும். மரியாதை கொடுத்து ஆமா முந்தி முதலாக மரியாதை கொடுத்து அழைத்து பார்ப்போமா. அவங்க இருக்காங்களே இவ்வளவு மரியாதை. ஏன் மதனி என்றால் ஏன் கொள்ளுனா ஏன் கொள்ளுனா இதான் எழுநடப்பாய் அவர்கள் அழைக்கும் பொழுது அதிலே தேன் வந்து பாய்கிறது. மதனி என்றால் ஏன் கொள்ளுனா ஏன் கொள்ளுனா இன்னொரு நாள் பாருங்களா. ஏன் அண்ணி என்றால் ஓ அண்ணி என்றால் ஏன் மைத்துனா ஏன் மைத்துனா ஏங்க இங்க வாங்க மகாராஜா. எனக்கு இருக்கிற ஒரு அன்னிகாரி நான் சொல்றதுக்காகணும். ஒரு நாளாவது கேள ஒரு செவிலாவது என்ன கூப்பிடறாளுவா. என்ன சொல்றேன் வந்தோம் மரியாதைக்கு மரியாதை கிடைச்சது. போலாம் வாங்க. மரியாதைக்கு மரியாதை கொடுத்தாங்க போயிட்டேன். ஆகவே அந்த அம்மாவோட பேரை சொல்லி கூப்பிடுவான். என்ன மரியாதை வருது. அம்மா கோபாலா என்ன ஆணவம் என்ன இருமாப்பு போட்டுங்க. ஒரு ஆணவன் வைத்தால் மரியாதை என்ன விடுத்து
ராஜ வேட்டைக்கு எங்க அண்ணன் துரியோதனன் வர சொன்னார். எதிர்த்த வார்த்தை பேசாமல் ஒட்டடமே வந்தாலும் புத்தி இல்லாம ஓட்டமாக ஓடி வந்து சொல்லும்படியான சபையிலே சமையலை அழைத்தார் என்று என்னை அழைத்தீர்களே, எதற்காக அழைத்தார்? அழைத்த காரணம் யாரு? அப்படிதான் ஏதேது காரணமாக இருப்பினும் நீ வந்து என்ன கூப்பிடுறியே, நீ வரலாமா? வர தகுமா? நமக்குதான் புத்தி எப்ப இருக்குது நமக்கு புத்தி. ஏன்னா நாங்க போய் எடுக்க போறோம். அங்க ராஜா சபையில என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஒருவர் பின் ஒருவராக வந்து ரோமதாவா என்று அழைக்கிறீர்களே, அங்க என்ன நடந்தது? உங்க பொண்டாட்டி தூக்கி வந்துருவாங்க. பொண்டாட்டி வந்துருவா, முன்னாடி எடுத்து முடிப்பாங்க. அது இல்லங்க, அவங்க வருவாங்க. அந்த அம்மாங்க என்ன நடந்தது, எதுக்காக தெரிவித்தால் அம்மா பாண்டு மகாராஜன் பிள்ளைகள் இந்திர பிரஸ்தத்திலே இருந்து அத்திமா நகரம் வந்தீர்கள். வந்த பாண்டு மகாராஜன் புத்திரர்கள் வந்த தருமன் வந்தோமா, மண்டபத்தின் அழகை கண்டோமா, 3 வேளைக்கு புண்டத்தை துண்ணோமா, வீட்டுக்கு போனோமா இல்லாம எதுவும் தெரியாது. எங்க அண்ணன் துரியோதனன் ஒண்ணும் தெரியாது. எங்க மாமா எங்க மாமாவையும் எங்க அண்ணனையும் வலுக்கட்டாயமா மடிபிடித்து சூதாடி அந்த ஆட்டத்திலே நாடு நகரம் அனைத்தையும் தோற்று தம்பி மாரையும் தோட்டானங்கே, உன்னையும் தோட்டானங்கே, ஒடுங்கினான் வந்து பாராய்.
தோற்றார்கள் என்னை அமைத்து வைத்து தோற்றார்களா? தோற்றார்கள் தோற்ற பாண்டவர்கள் ஜெயித்த கௌரவர்களுக்கு அடிமை அவர்கள் அவரை மட்டுமல்ல என்னையும் வைத்து தோற்றார்கள். ஆகவே என் அண்ணாவாகிய துரியோதனன் உன்னை அழைத்து வர சொன்னான். எழுத்த வார்த்தை பேசாமல் என் பின் வந்தால் உமக்கு எல்லாம் நல்லது. ஒரு மகனை என்று பாராமல் ஒரு அண்ணன் என்பவருக்கு சமமாகப்பட்டவர் மகனி, அண்ணி என்பவர் அன்னைக்கு சமமாகப்பட்டவர் ஒட்டமாக ஓடி வந்து கூட்பது இல்லாமல் பாண்டவர்களாகிய பஞ்ச பாண்டவர்கள் 5 முதலாக சூதாட்டத்திலே நாடு நகரம் அனைத்தையும் தோற்று பின்பு என்னையும் வைத்து தோற்றார் என்று உரைக்கிறீர்களே, ஒரு விதத்தில் என் பதியாய் ஆண்டவர்கள் என்னை வைத்து தோற்றது உண்மையாக இருப்பினும் ஒரு புரிஞ்சாக்களுக்கு 5 புரிஞ்சாக்கள் எனக்கு இருக்கிறார்கள் அல்லவா? எவர் ஏனும் ஒருவர் ஓடி வந்து அம்மா திரௌபதா, அம்மா பாஞ்சாலி, நம் விதிவாத காரணத்தினால் உன்னை சூதாட்டத்திலே வைத்து தோற்றோம் அம்மா, எதுவும் பேசாமல் என் பின்னே வா என்று என் பதியாகி ஆண்டவர் அழைத்தால் நான் வரம் போகிறேன். உன்னையும் யாதான் கண்டார், அண்ணனையும் யாதான் கண்டார், இன்னமா கதையை கேட்டியா? ஆமா. இந்த கதை எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கதை நல்லா தான் இருக்குது. ஆமா, நல்லா தான் இருக்கு. என் குடும்ப கதை நல்லா தான் இருக்கும். இந்த 5 பேருல என்னை முன் தோற்று தன்னை தோற்றாரா, தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா, அப்படியே வைத்து தோற்றிருந்தால் தன்னை தோற்ற பாண்டவர்களுக்கு என்னை தோற்ற என்ன நீதி? அப்படியே அந்த பாண்டவர்களில யாராலும் ஒருவர் வந்து அம்மா நம்ம கால விதிவாசம் நம்ம தோத்துட்டோம், நீ வாய நீ வாய இந்த அம்மா வருவாங்க. அதனால நட சொன்னாங்க நடக்க